தமிழக அரசியல் களத்தில் பெரிய புயல் கிளப்பும் நிகழ்ச்சியாக எதிர்பார்க்கப்பட்ட தமிழ் அகவெற்றி கழகம் மகளிர் தின விழா இப்போ அரசியல் புயலாக இல்ல ஒரு குடும்ப புயலாக மாறி இருப்பதுதான் பேசு பொருளாகி இருக்கிறது. ஏன் தெரியுமா? அந்த விழாவில் பேசும்போது விஜய் சொன்ன ஒரே ஒரு வரிதான் இப்போ பனையூர் முதல் கோட்டை வரை பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. சில பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்க அதுக்கு போராடி ஹர்ட் ஆகிறதெல்லாம் நான் பார்க்குறேன். அதை பார்த்து எனக்கு ஹர்ட் ஆகுது, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அவ்வளோலாம் ஹர்ட் ஆகுதுங்க, அதெல்லாம் வருத்தலாம் கிடையாது. நேற்று நடந்த மகளிர் தின நிகழ்ச்சியில் விஜய் மிகவும் உற்சாகமாக கலந்து கொண்டார். ஆனா மேடையில் பேசும்போது தற்செயலாகவோ அல்லது திட்டமிட்டோ அவர் ஒரு சர்ச்சையான விஷயத்தை தொடர்ந்தார். கடந்த சில மாதங்களாகவே சமூக வலைதளங்களில் ஹாட் டாபிக்காக இருக்கும் அவரது குடும்ப விவகாரம் குறித்து பேசினார். அப்போது அவர் சொன்னது என்னன்னா, சில விஷயங்கள் விவாதிக்க தகுதியே இல்லை, அதில் கவனம் செலுத்தாதீங்க. மக்கள் பணிகளில் கவனம் செலுத்துங்க. சில விஷயங்கள் எல்லாம் ஒர்த்தே இல்லை, அதை நினைச்சு ஹர்ட் ஆகாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். அவருடைய இந்த வார்த்தைகள் அவருக்கு பார்த்தால் ஒரு அரசியல் முதிர்ச்சியாக இருக்கலாம். ஆனா கடந்த 25 வருடங்களாக வாழ்க்கையில் நிழலாயிருந்த அவருடைய மனைவி சங்கீதா சோர்ணலிங்கம் தரப்பில் இதை அவமதிப்பாகவே பார்க்கிறார்கள் என்கிறார்கள் அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள். இப்போ சங்கீதா தரப்புல இருந்து ஒரு சைலண்ட் ஆக்ரோஷம் வெளிவர ஆரம்பிச்சிருக்கிறது. 25 வருட திருமண வாழ்க்கையை யாரோ மூன்றாவது நபர் பேசுவது போல தகுதியற்ற விஷயம் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேள்வி எழுப்புகிறார்கள். இதுவரைக்கும் லண்டன் மற்றும் சென்னை இடையே அமைதியாக வாழ்க்கையை நடத்தி வந்த சங்கீதா இந்த பேச்சுக்கு பிறகு மிகுந்த மனவேதனையில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. முக்கியமாக அவர் மிகவும் அவமானப்படுத்தப்பட்டதாக உணர்கிறாராம். இத்தனை காலம் கொடுத்த அர்ப்பணிப்பையும் உழைப்பையும் ஒரே மேடையில் அற்பமான விஷயமாக காட்டிவிட்டார் என்று சங்கீதா தரப்பில் கடும் வருத்தம் இருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. அதோடு மட்டுமல்ல, இனி அமைதியாக இருப்பதில் அர்த்தமே இல்லை என்று சங்கீதா முடிவு செய்திருக்கிறாராம். அதனால் விஜயின் அரசியல் பிம்பத்துக்கு பின்னால் இருக்கும் மறுபக்கத்தை வெளிச்சம் போட அவர் தயாராகி வருகிறார் என தகவல்கள் வெளியாகின்றன. மேலும் மிக விரைவில் ஒரு அதிரடி பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அந்த பிரஸ் மீட்டில் குடும்ப பிரச்சனை மட்டும் இல்லாமல் கட்சியின் பின்னணியில் நடக்கும் சில முக்கிய விஷயங்களையும் அவர் வெளிப்படுத்தக்கூடும் என்று தகவல்கள் கசிகின்றன. அது மட்டுமல்ல, ஒரு நடிகை விஜயின் வாழ்க்கையில் எப்படி முக்கியமாக வந்தார் என்பதையும் சங்கீதா பேசக்கூடும் என்று சிலர் கூறுகிறார்கள். ஒரு பெண்ணாக, ஒரு மனைவியாக சங்கீதாவுக்கு கிடைக்க வேண்டிய குறைந்தபட்ச மரியாதை கூட அந்த பேச்சில் இல்லை என்று லண்டனில் இருக்கும் அவரது உறவினர்களும் ஆதங்கம் தெரிவித்து வருகிறார்கள். அரசியலில் இன்னும் பல சவால்களை விஜய் சந்திக்க வேண்டியிருக்கும். ஆனா வீட்டுக்குள்ளிருந்து கிளம்பும் இந்த போராட்டம் அவரது அரசியல் பயணத்திலும் வெற்றி பாதையிலும் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், அதை வரும் நாட்களில் தான் பார்க்க முடியும்.